பஷ்ஷிருல் மஷாயீன் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதாவது இரவு நேரங்களிலே, இருட்டான நேரங்களிலே யார் பள்ளிக்கு நடந்து செல்கிறார்களோ, பள்ளிக்கு செல்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு நன்மாராயை சொல்லுங்கள். நாளைய கியாமத்துடைய நாளையிலே, மறுமையுடைய நாளிலே மக்கள் எல்லோரும் இருள் இருள் என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்ற நாளையிலே யாரெல்லாம் இந்த இருட்டுடைய நேரத்திலே, இரவுடைய நேரத்திலே பள்ளிக்கு சென்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு நிழலை கொடுக்கிறான், அல்லாஹ் நாளைய மறுமை நாளே அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். பரிபூர்ணமான பின்னூரித்தாம், பரிபூர்ணமான ஒளியை அல்லாஹ் கொடுக்கிறார் கண்ணியமானவர்களே. இதனால் அந்த சுபகுடைய தொழுகையை தொழுவதால், இரவுடைய நேரங்களை வணக்கத்தில் கழித்ததால், இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறான், மஸ்ஜிதுக்கு ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்றால் மலாயிக்கா மாதா அவருக்கு துஆ செய்கிறார். அல்லாஹும்ம அல்லாஹ் இதை மன்னிச்சுடு, அல்லாஹும் வரஹம்ஹு யா அல்லாஹ் இதற்கு இரக்கம் காட்டியது. மௌத்துக்கு பின்னால் தான் அந்த துவாவை செய்வோம். ஆனால் ஹயாத்தோடு இருக்கின்ற போது இந்த துவாவை மலாயிக்காமார்கள் எங்களுக்காக செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே அதிக நேரம் கழிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகை ஜமாஅத்தாக தொழுகிறான், அவ்வளவு ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அந்த மனிதன் பாதி இனவு உண்டு வணங்கிய கூலியை கொடுக்கிறான். ஒமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின், சுபுகையும் அந்த மனிதன் ஜமாஅத்தோடு தொழுது கொண்டால், இஷாவையும் தொழுதால் பாதி இரவு அந்த மனிதன் மிஸ் பண்ணவில்லை, எழுந்து சுபகையும் தொழுது அடுத்தடுத்து 2 நேர தொழுகைகள் சுபகை மாஜமாத்தோடு தொழுது விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லா, அந்த இரவு முழுக்க அந்த மனிதன் தொழுது நின்று வணங்கியதை கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் சுபகுடைய தொழுகையுடைய அந்த நலவுகளை விளங்கிக் கொள்வானோ, அல்லது அவ்வல் ஜமாஅத் தொழக்கூடிய நலவுகளை விளங்கிக் கொள்வானோ அந்த மனிதன் அதாவது தவழ்ந்து போயாவது சீட்டு போட்டாவது அவசரமாக பள்ளிக்கு சென்று கொள்வான், அவசரமாக அந்த தொழுகையில் ஈடுபட்டுக் கொள்வான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்படியான விஷயங்களை மிஸ் பண்ண மாட்டான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு சொன்னார்கள்.